பாட்டாளிகளை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றுகிறாரா பாஜக மாவட்ட தலைவர்? பாட்டாளிகள் கடும் கோபம். நடந்தது என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய கவலை. பேரன்பிற்குரிய தொப்புள் கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம். நான் அவங்க வேளாமுக்கார். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டு. விழுப்புரம் மாவட்ட பாஜக தலைவருக்கு எதிராக பாட்டாளிகள் கடும் கோபத்துல கொதித்து எழுந்திருக்கிறாங்க. அவருக்கு கடுமையான எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. அவருடைய கோபத்திற்கான காரணம் என்னன்னு விசாரிக்கிறப்பத்தான் நம்மளுக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைக்கப்படுது. விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பாஜக தலைவர் வேற யாரும் இல்லை. இப்ப கூட சமீப காலத்திற்கு முன்பாக கூட பெண் பாலியல் குற்றச்சாட்டெல்லாம் சிக்கன பெருமைக்குரிய விஏடி கலிவரதன் தான். விஏடி கலிவரதனுக்கு எந்த இடத்துலையும் மக்கள் செல்வாக்கு கிடையாது. எந்த இடத்துலயுமே மக்கள் செல்வாக்கு கிடையாது. அவரு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3-4 கட்சிகள் தாண்டி கடைசியா பாஜகல ஐக்கியமா இருக்கிறாரு. பாஜகல தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக விஏடி கலிவரதன் பாட்டாளிகளை அணுகி சில ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களுடைய வறுமையை ஆதாயமாக்க நினைத்து கொண்டு உங்களுக்கு லோன் வாங்கி தரேன், உங்களுக்கு அதை செஞ்சு தரேன், இதை செஞ்சு தரேன்னு அவர்களை பாஜகவுல இணைக்கிற வேலைய குள்ளநரி வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனா இது வரைக்கும் விஏடி கலிவரதன் அந்த மக்களுக்காக ஒரு கிள்ளுக்கீரையை கூட கிள்ளி போட்டவர் கிடையாது. அந்த மக்களுக்காக பாடுபட்டவர் கிடையாது. இதே மாதிரி சொல்றாரு, அந்த மாதிரியான செயலை கூட செஞ்சது கிடையாதுன்னு அந்த மக்கள் நேரடியாகவே குற்றச்சாட்டியே முன்வைக்கிறாங்க. இந்த விஏடி கலிவரதன் வேற யாரும் கூட இல்லை. பாமகவுல பாட்டாளிகள் தயவால மருத்துவர் ஐயா அவருடைய தயவால ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான். அதன் பின்பாக இவருடைய நடவடிக்கைகளை பார்த்து இவரை கட்சியிலிருந்து ஓரம் கட்டி நீக்கினாங்க. இவங்க இது தேவையில்லாத ஆணி, இதனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, இது மக்களை அழிக்கக்கூடிய விஷக்கிருமின்னு தான் பாமகவில இருந்து அன்னைக்கு விலக்கியும் வச்சிருந்தாங்க. இந்த விஷக்கிருமி இப்போ வேற ஒரு இடத்துல சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரியான விஷம வேலத்தை பார்க்குது. என்னங்க அவங்க கட்சிக்கு அவங்க உறுப்பினர் சேர்க்க மாட்டாங்களா, இதுல என்னங்க தப்பு இருக்குன்னு கேட்கலாம். இப்ப தேர்தல் பணி கூட செய்யலாம். யார் என்னென்ன டீட்டெயிலு, என்னென்ன அவங்களை எப்படி அணுகலாம் அப்படின்னு கூட செய்யலாம். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா கூட்டணியில இருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு அதுவும் பாமக தயவுல பாஜக தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு பாட்டாளிகளை பதம் பார்க்கக்கூடிய வேலைகளை இப்படியான பாஜக மாவட்ட தலைவர் செய்யறதான் ஏத்துக்க முடியும். அதுவும் விஏடி கலிவரதன் செய்யறது என்பது சுத்தமான இவங்க மைத்ரி ஆர்ட்ஸ் பண்ண வேலை மாதிரிதான் இது. என்ன பண்றாரு, உனக்கு லோன் வாங்கி தரேன், உனக்கு பணம் கொடுக்குறேன், நீ பாஜக இருந்தா மட்டும் போதும், உனக்கு பண மழை கொட்டும் என்பது போல எல்லாம் ஆசை வார்த்தை கூறிதான் அங்க ஆள் பிடிக்கிறதா சொல்லப்படுது. அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, வன்னியருடைய ஏழ்மையை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய திட்டம் அங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால ஒருபோதும் அவர் திட்டம் ஒருபோதும் அவருடைய திட்டம் பலிக்காது. பாஜக தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புது அப்படின்னு நினைச்சா அது பாமகவுடைய தயவலத்தான் இருக்குமே தவிர, பாமகவுடைய ஆட்சியில தான் இருக்குமே தவிர, அதை கடந்து விட்டு இப்படியான குள்ளநரிகள் மூலயமாக சில்மிஷ வேலைகளை செய்யறத ஒருபோதும் யாரும் அனுமதிக்க மாட்டோம். கூட்டணி என்பது வேறு, களம் என்பது வேறு, கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு என்பதை பிரித்து பார்க்க தெரிந்தவர்கள் தான் பக்குவமான பாட்டாளிகள். அதனால பாட்டாளிகளை ஒருபோதும் நீங்கள் சூழ்ச்சி செய்து பிரிக்கலான்னு கனவுல கூட காணாதீங்க. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிடும்படியான அளவிற்கான வளர்ச்சியை நாங்க எட்டிருக்கிறோம்னு நீங்க சொல்றீங்கன்னா அது பாமகவுடைய வாக்கு. அதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அத்தனை அரசியல் விமர்சகர்களும் அல்ல, சாதாரண மக்களுக்கு கூட தெரியும். நீங்கள் இந்த வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு தகுந்த வேலையை செய்யுங்க. இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது வளர்ச்சி இல்லை, வீக்கம்தான், கால் வீக்கம்தான். அந்த வீக்கம் டக்குன்னு வடிஞ்சிடும். அதை புரிஞ்சுக்கிங்க. பாட்டாளிகளை கோபப்படுத்தி அவருடைய கோபத்திற்கு ஆளாகாதீர்கள். நன்றி.